வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 17வது நாளோட கேமு. அப்படியே கிளம்பிட்டு சாப்பிட போகலான்னு பார்த்தா பூரி இருந்துச்சு. பூரியை சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டரே 101 ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். நேற்று என்னால் ஏன் போட முடியல வீடியோனா, மே மந்த் 1ஆந்தேதிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டேன். போனோடனே ஒரு 2-3 ஆர்டர் எடுக்கும்போது ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் நேற்று அப்படியே லீவை போட்டுவிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டேன். சரி இன்றைக்கினாச்சும் நல்லா எடுப்போன்ட்டு 1 பை 1ஆகவே எடுத்துக்கிட்டே இருந்தோம். நமக்கு வந்த சோதனை என்னன்னு தெரில, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அடப்பாவின்ட்டு இந்த ஆர்டர் கோரமங்கலம் ஏரியாவில் தான் டெலிவரி. சரி ஓகே, இந்த ஆர்டர் போய் டெலிவரி பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் ஷாப் பார்ப்போன்னு பார்த்தேன். ஆகவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆன் ஆயிடுச்சு. அப்புறமேலுக்கு ஒர்க் ஷாப்பில் வண்டியை விட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு பிரியாணி இருந்துச்சு. சரி சாப்பிட்டு அப்புறம் ஒர்க் ஷாப்பில் போய் பார்த்தோம்னா பெட்ரோல் ஃபில்ட்ரு இது போயிடுச்சு. இதோட காஸ்ட்டு மட்டும் 237 ரூபா. இந்த ஃபில்ட்ரு வர்றதுக்கு, இந்த வேலை ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நான் 4 மணிக்கு விட்டேன், 7 மணிக்கு கரெக்டாக. அப்போது 3 மணி நேரத்துக்கு கிட்டத்தில் எனக்கு இதிலே டைம்ஸ் வேஸ்ட் ஆகிடுச்சு. சரின்ட்டு பார்த்தோம்னா அதில் தண்ணி தான் இப்போ கலந்துருக்கு அந்த பெட்ரோலில் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அந்த பெட்ரோல் ஊற்றாமல் மறுபடியும் செர்வாவுக்கு போயிட்டு நல்ல பெட்ரோலை வாங்கி ஊற்றிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிட்டோம். இந்த வேலை கூலி மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 1134 ரூபா. எனக்கே ஷாக்காகிடுச்சு. என்னடான்னு பார்த்தோம்னா லேபர் சார்ஜ் 800 போட்டிருக்காரு இந்த ஆயில் ஃபில்ட்ரு மாற்றுறதுக்கு மட்டும். பெங்களூரில் மட்டும் இப்படி தான் காஸ்ட்டுக்கு வருமானு பெங்களூரில் இருக்க மக்கள்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் தான் ரொம்ப சங்கட்டமாகிடுச்சு. என்னடா ஒரே நேரத்தில் 800 மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா அந்தளவுக்கு வேலை இல்லை. மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் வேலை தான். அது என்னால் ஜீரணிக்க முடியல. சரி ஓகேன்ட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். முடிச்சுட்டு இன்றைக்கி ரூமுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 2024 ரூபா. எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா 730 ரூபா ஆச்சு. இது கழிச்சது போக நம்ம கைக்கு கிடச்சது 2294 ரூபா. மொத்தம் 13 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருந்தோம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.